தண்ணீர் பழமே அமைதியாயிரும். தண்ணீர் பழமே அமைதியாக இருக்கும். ஒரு தோசைக்காக உன் மீசையை வெற்றவன் நீ. பேசும் தளபதி யாரு? மழை வருது, வழி கிழிக்கு உழப்புறப்பல பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களா இல்லையா? அம்மிக்கு தான் எடுக்கணும் போல. இப்போ விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களை கேட்கறாரு, நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஹவுஸா எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? என்னோட ஒரு வீடியோ போட்டேன்னா பாருங்க எவ்வளவு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அப்படியே இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம கல்யாணம் பண்றதுக்கு கொரட்டை விட்டா எப்படி? ஹீரோவா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் டைப்ஸ் சொல்றேன். அவருக்கு என்னங்க அவரு இவரு சொல்ல நானு இவரு ஹீரோ ஆகிறதுக்கு தகுதிக்குது. ஏன்னா நீ யார் அப்புறம் எதுக்கு காலில் விழுறீங்க? இப்ப இல்ல குழந்தைங்க எதனா பார்த்து எதனா ஆயிடுச்சு. நான் இந்த அரசின் தலையில் இடித்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் தலையில் அடிக்கிறதுக்காக எடுத்து வந்தால் உங்களை அடித்து விடுவார். நான் பல முறை சொல்லிவிட்டேன். கதாநாயகனை எடுத்துவது உங்களை அடிப்பதற்காக. வாசலிலே யமதர்மன் போட்டோவை மாட்டி இருக்கும் உங்கள் அரசுக்கு எதுவும் செய்யாதீங்க, அதனால வெளியே வச்சா போதும். உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமோ? அஜித் படம் என்று கூறுங்கள். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து கதையே எதிர்க்க நிக்கிறா தர்பிசு, அவன் பயங்கரமான தமசு. அவர் ஒரு நம்து போன பட்டாசு, அவரு கொல்சனாக்கா போயிடுவாரு புஸ் புசு. அவர் ஒரு ஒற்றற்படை, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, அனைத்து படைகளும் உள்ளது. சொறிப்படை நடிப்பு. உனக்கு வந்தது காக்கா வலிப்பு. உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கி யாராவது போட சொல்லுங்க, தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்க. வாரம் ஃபுல்லா வசூலாஸ் பண்ணி ஜெயிலுக்கு போன உடனே ஒருத்தன் பிடிச்சாம பாரு ஆயுதத்தை பாக்கலையா? சாமான் தைக்கிறதுல அரக்கன் நீ. உன்னை பார்த்து திரும்பிட்டு இருக்குமே. ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? நிறைய கேமரா திரும்பி இருக்குமே. ஆமா, பாண்ட போறீங்க. நல்ல மனுஷனே இல்லைங்க இந்த ஆள்லாம், உண்மையில சொல்றேங்க. கேரக்டர் நேரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சொந்தி மாதிரி மாறுற ஒரு கேரக்டர் சார். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதெல்லாம் மறந்துடுவேன். ஒரு பச்சை வாழைப்பழம் குத்தா அந்த பக்கம் போயிடுறா பழைய அநியாயம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆமா, இவர் பேசின பேச்சுக்கு நீ ஏதாவது ஒண்ணு சொன்னியா? டீம்ஸ் என்கிட்ட வந்துனுங்கிற நீ அந்த பண்ணி பாருங்களே. பண்ணி தான் பாத்துருக்கிறது உள்ள இருக்குது. நான் பார்த்து அவர் சொல்றாரு அப்படிதான் அண்டங்காக்காய பாத்துக்கிட்டு இருக்கேன். இவர் 100 நாள் கூட ஜெயில போடுங்க, ஆனா நல்ல சாப்பாடு கொடுத்தா எங்கேயா இருப்பாரு. ஒரு பருத்தி குத்தா அந்த ராஜா நம்ம கிட்ட வந்துருவாரு. அதிக செலவே இல்லை. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை பாளையங்கோட்டை ஜெயில தான் போகணும். இந்த ஜெயில உனக்கு பத்தாது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. நான் வந்து எம்ஜிஆர்காகியோ பார்வதிக்காகியோ நான் இங்க இல்ல. என் தலைவன் உள்ள பாத்துனுக்குறாப்புல. ஆமா ஆமா ஆமா, நக்கல்யா அவனுக்கு. தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். உன் சைஸ் என்ன, அவன் வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா கோபம். முடிசூடா மன்னன். முடி சூடாமல் இருந்தா அவர் மன்னர் கிடையாது. அவர் பிபி சீனிவாசன் என்று கூட கூறுவோம். உனக்கு என்ன? அதே மாதிரி டெய்லி நைட்டு தூங்குறப்ப கானாவன உருவ கேலி அவரும் கொரட்டை. இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை.
அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. காலையில் பொங்கல் குளிச்சுட்டு சனிக்கிழமை சாப்பிட்டுக்கிறார். என்ன சார் உங்களுக்கு வடை வந்துச்சான்னு கேட்டேன். வடை இருக்குதான்னு கேட்டாங்க. வா தட்டோட வராரு, வடை எட்டி வராரு. இதெல்லாம் ரவுண்ட் இங்கே உட்காந்துக்கிறாரு. சார் நீ வடை வச்சுக்கலாம் நம்பரு தட்டு எடுத்துருவோம் தான் வடைக்கு ஆசைப்பட்டு தொகுது பாரு உங்கள்கிட்ட வடை. கருப்பேன் குசும்புக்காரன் ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ற விஷயத்த வந்து பாட்டுல வச்சு சொல்லிட்டு போமா, கால் வலிக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வே வந்து வாங்கி தர மாட்டேன். நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு, ஆனா பேசாதம்மா. பிரச்சனை ஐயோ